ஹலோ எம்ஜே ஃபேமிலிஸ், வெல்கம் டு பெங்களூர் சீரீஸ். இன்னைக்கு லால்பா பொட்டானிக்கல் கார்டனில் நடந்துட்டுருக்க ஃப்ளவர் ஷோ பார்க்க தான் வந்திருக்கோம். நீங்கள் ஒரு நேச்சர் லவராகவோ இல்லை ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. லால்பா பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோ ஈவெண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிபப்ளிக் டேன்னு எவ்ரி இயர் ட்வைஸ் நடக்குது. 100க்கும் மேற்பட்ட வகையான 35,000 ஃப்ளவர்ஸ் மேலே இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த இயர் 2025ல கர்நாடகா ஃப்ரீடம் ஃபைட்டரான ராணி சென்னம்மா அண்ட் சங்கோலி ராயனாக்கு ட்ரிபியூட் செலுத்துற விதமாக தான் தீம் அமைச்சிருக்காங்க. ராணி சென்னம்மா 19th செஞ்சுரியில கிட்டூர் ஆட்சி செஞ்ச ஒரு பிரேவான ராணி. இவங்க பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எதிராக போராடி இருக்காங்க. இவங்களோட துணிச்சலுக்காகவும் லீடர்ஷிப் குவாலிட்டிக்காகவும் இன்னும் எல்லாரும் இவங்களை நினைவு கூறுறாங்க. இவங்க மறைவுக்கு பிறகு அரச தளபதியா இருந்த சங்கொல்லி ராயண்ணா சுதந்திர போராட்டத்திற்கு விசுவாசத்தோட போராடினாரு. அதனால இவங்களோட மரபு இன்னமும் கர்நாடகால கொண்டாடுறாங்க. Where stress dissolves like footprints in the sand. இந்த இயர்ஸ் தீம் கிட்டூர் கோட்டையை உயிர்ப்பிக்கிற விதமாக ஃப்ளவர்ஸை வச்சு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. லீடர்ஸோட போர்ட்ரேட்ஸும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட கட்டிடக்கலையும் வரலாற்றையும் அதோட அழகையும் நமக்கு வெளிப்படுத்துது. குறிப்பாக ராணி சென்னம்மா அண்ட் அரச தளபதியான ராயண்ணா அவங்களோட உருவசிலையையும் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரல் டிஸ்பிளேல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே நுணுக்கமான சின்ன ஆர்கிடெக்சர் கூட பிளான் பண்ணி அந்த கோட்டையை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் அப்புறம் அவங்களோட ஸ்கில்லையும் காட்டுது. ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்பவே மார்வலஸாக இருந்தது.
கிளாஸ் ஹவுஸ் ரைட் சைடில் ஃப்ளவர்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பேஸ்கெட்லேருந்து ஃப்ளவர் கொட்டுற மாதிரி ஹார்ட் ஆர்ச் 5 to 6 வரிசலாக ஒரு பாத் மாதிரி இருந்தது. அங்கேயே நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருந்தாங்க. வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பீகாக் ஷேப்பில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு அதோட தோகை ஃபுல்லாக கீழே ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறையா டிஃப்ரெண்ட்டான செடி கொடிலாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஷாப்ஸும் இருந்தது. ஸோ நீங்கள் ஃப்ளவர் ஷோ முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங்கும் போகலாம். டிஃப்ரெண்ட்டான கைத்தறி பொருட்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸ், உடன் ப்ளே ஐட்டம்ஸ் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. பட் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. மறக்காமல் உங்கள் பிக்னிக் பேஸ்கெட் ரெடி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ரிலாக்ஸாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லே சுற்றி பார்த்துட்டு வரலாம். லால்பாக் ஃப்ளவர் ஷோ 2025 வந்து ஆகஸ்ட் 7லேருந்து 18 வரைக்கும் நடக்குது. டெய்லி மார்னிங் 6 AM நைட் 7 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். டிக்கெட் என்ட்ரி 9 AM ஸ்டார்ட் ஆகுது. டிக்கெட் ப்ரைஸ் அடல்ட்டுக்கு 80 rupees, சில்ட்ரனுக்கு 30 rupees ஆன் வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸில் அடல்ட்க்கு 100 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 50 rupees. லால்பாக் ஃபுல்லாக ஒன் டே ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கலாம். இயர்லியெல்லாம் வந்தீங்கன்னா க்ரௌடை அவாய்ட் பண்ணலாம். வெதரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நெட்வொர்க் இஷ்யூலாம் இருக்கிறதுனால கேஷ் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேமராஸ் எடுத்துகிட்டு வாங்க. பிகாஸ் நிறையா ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது.
நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் இருக்காங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் ஷோவுக்கு போய் பார்க்க சொல்லுங்கள். பாய்.